ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட ரெஸ்யூம் வந்து கண்டினியூவாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கா? ஸோ அப்போ நான் வந்து எப்படி ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூம் ரெடி பண்ணுன்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்களோட ஹெட்டர் செக்ஷன் இதில் வந்து நீங்கள் என்னென்னா பெரும்பாலும் காமனாக என்ன பண்ணுறாங்கன்னா பேர் மட்டும் போட்டுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்தோஷ் போட்டு இங்கே வந்து SEO ஸ்பெஷலிஸ்ட் இல்லைனா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்றத மட்டும் நிப்பாட்டாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன இது வரைக்கும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிங்க, என்ன நீங்கள் சாதிச்சிங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபுல்லாக இங்கே கொண்டுட்டு வரும் ஒரு 1 லைனில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா, என்னோடய பேர், ஸோ நான் வந்து எவ்வளோ மணி வந்து இது வரைக்கும் டிஜிட்டலில் வந்து மேனேஜ் பண்ணிருக்கேன், அதாவது ஆட்ஸ் மூலிமா. அதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு, இவ்வளோ இது மேனேஜ் பண்ண எவ்வளோ ரிட்டர்ன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி கூட போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் TCS, Infosys அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத கூட ஒரு சக்ஸஸ் மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஹெட்டர் செக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து என்னென்னா சம்மரி செக்ஷன். ஸோ ஹெட்டருக்கு கீழே ஒரு 3 லைன் வந்து உங்களை பற்றி, மேக்ஸிமம் 3 லைன்ஸ்க்கு மேலே போகாதீங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, யார் நீங்கள், எந்த நீஷில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள், என்ன பிளாட்ஃபார்ம் அண்ட் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணீங்க, அது மூலயமா என்ன விதமான சேலஞ்சை நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணோம் வித் நம்பர்ஸ். அந்த மாதிரி இன்சைட்டோட மெட்ரிக்ஸோடு போட்டிங்கன்னா ஒரு ஹெச்ஆரோ ஒரு டிசிஷன் அத்தாரிட்டியோ பார்க்கும்போது டக்குன்னு அவங்க கண்ணிலேருந்து கிராப் ஆகிடும். ஏன்னா ஒரு ரெஸ்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாப்பில் இருக்க 2 செக்ஷன் தான் அவங்களோட கண்ணில் வந்து ஃபஸ்ட்டு படும். இது மேக்ஸிமம் ஒரு 3 to 5 செகண்டுக்குள்ளார நீங்கள் அவங்களோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணிடணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த சம்மரி செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹூ யூ ஆர் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து, நான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர், என்ன நீஷில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு D2C பிராண்டில் இல்லைனா வந்து ஒரு இ-காமர்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன பிளாட்ஃபார்ம், என்ன டூல்ஸ் அப்படின்னா, நான் வந்து மெட்டா ஆட்ஸில் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அது மூலயமா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கான பிஸ்னஸை நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் ROIs வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, CPC வந்து இந்த அளவுக்கு குறைச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் அவங்களோட சேலஞ்சஸ் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கும் இதுவும் அப்படியே ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் சீக்கிரமாகவே ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். ஸோ தேர்ட் செக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களோடது வந்து நீங்கள் இங்கே வந்து டிரைவ் பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் வந்து என்ன வந்து பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணீங்க, அதனால் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க மெட்ரிக்ஸ் என்ன, ரிசல்ட் என்ன, அந்த கம்பெனிக்கு வந்து என்ன நீங்கள் ரிசல்ட்டை வந்து இம்பாக்ட் மூலிமா கொண்டு வந்தீங்க அப்படின்றத வந்து தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்ற இடத்துல வந்து நான் Google ஆட் கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணேன். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 3 to 10 lakhsக்கான பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து அதனால் என்னென்னா, ஓவரால் CPC வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா கிட்ட வந்துருச்சு, இல்லைனா 20 ரூபாயிலேருந்து 10 ரூபா குறைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ஃபுல் ரிசல்ட்டையும் அந்த மெட்ரிக்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் CPC, அதுக்கப்புறம் வந்து CPL, CPM, CPV இந்த மாதிரியான மெட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதே SEO சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா, இம்ப்ரெஷன், கிளிக்ஸு, CTR இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒருத்தவங்களோட அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணும். ஸோ இது மாதிரி நீங்கள் போடுறனால என்ன நடக்கும்னா, உங்கள்கிட்ட கேட்க போகிற கொஸ்டின்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்ன ரெஸ்யூமில் போட்டிங்களோ அதுலேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து HRs வந்து கேட்பாங்க. நீங்கள் தெளிவாக இதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஜாபை வந்து கிராக் பண்ணிட முடியும். ஸோ 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண டூல்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ATS ஃப்ரெண்ட்லியாக உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அது என்ன ATS ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னா, இப்போ ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஒரு 500 அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ 500 உட்காந்து 1 by 1 யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் ரெஸ்யூமும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து தரத்துக்கு பேர் தான் ATS. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி டூல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ப்ராப்பரான வேயில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோன்னா, பிளாட்ஃபார்ம்ஸ், அனாலிட்டிக்ஸ், டூல்ஸ். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ்னால் நீங்கள் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சர்ச் இன்ஜினில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மெட்டாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், LinkedIn ஆட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அனாலிட்டிக்ஸ் டூல்னால் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ரன் பண்ண ஆடெல்லாம் வந்து ப்ராப்பராக அனாலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா. இப்போ வந்து Google ஆட்ஸ், லூக்கர் ஸ்டுடியோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். டூல்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு Google ஆட் டிரான்ஸ்பரன்ஸ் சென்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேன்வா டூலு, உபர் சஜஸ்ட், AHRU, SEMrush, Google சர்ச் கன்சோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே ப்ராப்பராக வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள்.
ஸோ எகெயின் வந்து என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதை மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட ஹெட்டரு, சம்மரி, அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அட்டென்ஷன் கிராப் பண்ணி நம்மளை ஈஸியாக அங்கேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கு இன்டர்வியூவோட அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 5th செக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் லேயர். ஸோ அப்படின்னா என்ன, ஸோ இதில் வந்து உங்களோட லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டுட்டு வரணும். ஓகே, ஸோ ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து எல்லோரும் ஹார்ட் காப்பியாக பார்க்கறதோட எல்லாம் சாஃப்ட் காப்பியாக தான் நம்மளோட ரெஸ்யூம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலையோ இல்லை இன்ஸ்டாகிராமோ எதில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க, எதில் உங்களை பற்றி நிறைய தெளிவாக கரெக்டாக போட்டிருக்கீங்களோ அந்த பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் வைங்க. அந்த டெக்ஸ்ட்டு அதுக்கு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு போகிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கூகுள் ட்ரைவில் வந்து உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் பண்ணிருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ப்ராஜெக்டை பற்றியும் அதில் தெளிவாக போட்டிருக்கீங்கன்னா அந்த கூகுள் ட்ரைவ் இல்லாட்டி நோஷனு இல்லைனா நீங்கள் வந்து பிஹைண்ட்ஸு அந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடிஏ கால் டு ஆக்ஷன் சிடிஏ மாதிரி நீங்கள் கடைசியாக எண்டில் வந்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னா வந்து லெட்ஸ் டாக் சம்திங் இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்கள வந்து ஒரு ஆக்ஷன் டேக் பண்ணுற மாதிரி வெறுமனா படிச்சுட்டு மட்டும் போகாமல் அடுத்தது என்ன இதெல்லாம் நான் எப்படி கொண்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாமான்ற மாதிரி ஒரு சிடிஏவோட நீங்கள் என் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி நம்ம சொன்ன அந்த 5 லேயரையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் ரெஸ்யூம் வந்து ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். அண்ட் அதோட இது இல்லாமல் ஸோ நாங்கள் வந்து ஒரு 2-3 விதமான டெம்ப்ளேட் ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அது வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணி பட் அதை வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியர் ரிலேட்டடாக டவுட்டு தென் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரியான எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட சிஸ்டெக் பிஸ் டீமை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள்.